ஓகே, என்னுடைய முதலாவது வீடியோ வந்து எதை பற்றி இருக்கிறதுன்னு சொன்னால் அது இதுதான். இதில் போட்டிருக்கேன் பாருங்க. பாராளுமன்றம் பற்றிய ஒரு கண்ணோட்டம். பாராளுமன்றம் என்ன, எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே நெடுகளும் பார்ப்பது என்னென்றால் பாராளுமன்றம் போகிறாங்க, கதைக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ நடக்குது, ஏதோ கொமிட்டி என்றாங்க, கொமிட்டி லெவலில் இளங்குமரன் அதுக்குள்ள கொமிட்டி லெவலில் நாங்கள் கதைப்போம் பண்ணுறாரு இளங்குமரன் பாராளுமன்றம். இது சில நேரம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நான் பாராளுமன்றம் போன அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த 27-200 என்ற ஒன்று இருக்கிறது என்றது உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதை விட தலைவர்கள் கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு விடயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு வடிவாக ஞாபகம் இருக்கும். நான் பாராளுமன்றம் போன பிறகுதான் இந்த விடயங்கள் பல விடயங்கள் பொதுமக்களுக்கு தெரியுது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் இந்த பாராளுமன்றம் பற்றியோ ஒரு கண்ணோட்டம் தொடர்பாக நாங்கள் இந்த ஹேண்ட் அவுட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பாராளுமன்ற செயலகம் இலங்கை பாராளுமன்றம் பற்றிய மேலோட்ட பார்வை. இந்த பாராளுமன்றம் முதலாவதாக பார்த்துருக்கேன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றம் எப்படி உருவானது என்ற ஒரு அறிமுகம் இருக்கிறது. புகழ்பெற்ற இலங்கை கட்டிடக் கலைஞரான சர் ஜிஃப்ரி பாவா 1919 பிறகு 2003 தான் மனுஷன் செத்துருக்குது. ஜிஃப்ரி பாவா அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இலங்கை பாராளுமன்ற கட்டிட தொகுதி சூழல் நேய கலைப்படைப்பாகும். அது இலங்கையின் உத்தியோகபூர்வ தலைநகரான ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் தியவண்ணா ஓயாவின் மத்தியில் காணப்படுகின்ற தீவில் அமைந்தது. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் அந்த ஓயாவுக்கு பேர் தியவண்ணா ஓயா. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் வந்து எங்களுடைய உத்தியோகபூர்வ தலைநகரம் வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் என்ற எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். மேபி எனக்கு தெரியாதால் இன்னமும் தெரியல. காலனித்துவ ஆட்சிக்கு முன்னர் இலங்கையில் முடியாட்சி நிலவியது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆட்சி, அதாவது வந்து இலங்கை என்கிற நாடு கட்டப்படும் முன்னம் சிலோன் என்கிற நாடு முடியாட்சி. உங்களுக்கு தெரியும் முடியாட்சி என்றது தெரியுதானே, அதாவது யுனைடெட் கிங்டம் யூகே தான் நாங்கள் ஒரு காலனித்துவ நாடாகத்தான் இருந்த நாங்கள். ஆகவே யூகே தான் எங்களை ஒரு தன்னுடைய காலனித்துவ நாடாக இவ்வளவு காலமும் வைத்திருந்தது. உங்களுக்கு வடிவாக தெரியும். நாங்கள் ஒரு முடிக்குறி அரசியாக இருந்த எலிசபெத் மகாராணியின் ஒரு அடிமையில் தான் நாங்கள். அது உங்களுக்கு தெரிய வேணும். இப்போ நாங்கள் அந்த காலனித்துவ ஆட்சியின் அந்த விளைவுகள் இப்போவும் இருக்கு. அதன் இதுகளை நாங்கள் இப்போவும் அனுபவிக்கிறோம். அதன் பின்னர் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளரின் கீழ் நிர்வாகம் மற்றும் அரசாங்க சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தின. அது பிறகு போர்த்துகேயர் வந்தவை, அது பிறகு ஒல்லாந்தர் வந்தவை, அது பிறகு பிரித்தானியர் வந்தவை. இந்த நாங்கள் பாடப்புத்தகங்களில் படிச்சிருப்போம். முதலில் ஒல்லாந்தரின் கரையோர ஆளுகைகளும் அதனைத் தொடர்ந்து 1815 கண்டி ராஜ்யமும் பிரித்தானியர் வசமானது. முதலாக அவர் வந்து பிடிச்சது வந்து காலி, கண்டி, யாழ்ப்பாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடத்துல தான் ஒல்லாந்தர் வந்து பிடிச்சவர். அதற்கு முன்னம் நாங்கள் இங்கே கண்டியில வந்து சிங்களவர்கள் ஆண்டு கொண்டிருந்தவர். வடக்குல வந்து சேர சோழர்களுடைய வரலாறு, தமிழ் வரலாறு இருந்தது. எங்களுடைய வன்னி மன்னர்கள் வந்து வடக்குல சிறு சிறு மன்னர் என்று சொல்வார்கள். அதாவது வந்து அதை சிறு குடி மன்னர்களோ அப்படின்னு சொல்றது சரிதானே. 1815 தான் கண்டி ராஜ்யம் பிரித்தானியர் வந்து காட்டி கொடுப்பாளர். அதிலே காட்டி கொடுப்பாளர் தான் கண்டி ராஜ்யம் பிரித்தானியர் வசமானது. கோல்ப்ரூக் கெமரன் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு இணங்க 1833 ஆளுநர் சர் ராபர்ட் ஹோர்டன் என்பவரால் இலங்கையின் முதலானது சட்டவாக்க சபையின் கட்டமைப்பாகிய சட்ட நிர்வாக சபையும் சட்ட நிரூபண சபையும் நிறுவப்பட்டது. 1833 தான் முதலாக அந்த நேரம் அரசாங்கத்தினுடைய ஆளுநர்கள் தான் ஒவ்வொரு மாகாணங்கள் ஆழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் எங்களை இலங்கையை அவர் ஒரு மாகாணமாக தான் பார்த்தார். அவருடைய முடிக்குரிய நாடாக இருந்து நாங்கள் ஒரு ஆளுநர் ஒருவர் இலங்கைக்கு இருந்தார். அதே முறைதான் இப்போது வடக்கு ஆளுநர் இருக்கிறார். உங்களுக்கு வடிவாகவே தெரியும். அது வந்து ஆளுநர் சர் ராபர்ட் ஹோர்டன். அவருடைய பேர் சர் ராபர்ட் ஹோர்டன். சட்ட நிர்வாக சபையும் சட்ட நிரூபண சபையும் ஆரம்பத்தில் கொழும்பு ஹோட்டன் பூங்காவுக்கு எதிரே அமைந்திருந்த கட்டிடத்தில் கூடின. அந்த நேரத்தில் சட்ட நிர்வாக சபை என்று ஒன்று இருக்கிறது, சட்ட நிரூபண சபை என்று ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டும் வந்து 1833 தான் முதலாக ஹோட்டன் பூங்காவுக்கு எதிரே இருக்கிற இடத்துல வந்து கூட்டப்பட்டது. அது தற்போது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு சொந்தமானதாகும். இப்போ அது வந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வந்து அதுக்கு சொந்தமானதாக வைத்திருக்கிறார். பின்னர் சட்ட நிரூபண சபையின் கூட்ட அமர்வுகள் காலி முகத்துடரில் அமைந்துள்ள பழைய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டன. அதுக்கு பிறகுதான் அந்த ஹோட்டன் பூங்காவில் இருந்தான் அந்த நீங்கள் போய் பார்த்துருப்பீங்கள் இதில் கோல் ஃபேஸில் இப்போது ஜனாதிபதி செயலகம் அமைந்திருக்கிற இடத்துல பழைய பாராளுமன்றம் இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பழைய பாராளுமன்றத்தை சுற்றி தான் அந்த ஹோம் அந்த இதை அமைத்திருந்தார்கள். அங்கே தான் 1930 வந்து அது மாற்றப்பட்டிருக்கு.
1930 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அப்போதைய ஆளுநர் சர் ஹோபர்ட் ஸ்டான்லி கட்டிடத்தை வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். 1930ஆம் ஆண்டு தான் முதலாக அந்த புதிதாக இருக்கிற இந்த வரலாறுகள் எங்களுக்கு முக்கியம். 1930ஆம் ஆண்டு தான் அந்த முதலான இலங்கை பாராளுமன்ற கட்டிடம் கோல்வெஸ்ட்ல வந்து திறந்து வைக்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் அமைந்துள்ள புதிய பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு மாற்றப்படும் வரை அந்த ஆண்டுகள் பிள்ளைய நினைக்கிறேன் சட்ட நிரூபண சபையின் கூட்ட அமர்வுகள் இக்கட்டிடத்திலேயே நடத்தப்பட்டன. 1982 சரி வந்துட்டாங்க. சரி 1930ஆம் ஆண்டு அங்கே கோல் ஃபேஸ்ல வந்து சரியாக போடப்பட்டிருந்தது. 1982 வந்து இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் இதை கட்டும் வரைக்கும் 30 என்பது 50 வருடமாக அந்த கட்டிடம் தான் பாராளுமன்றமாக இயங்கி வந்திருக்கு. இது கோல் ஃபேஸ்ல இருக்குது, ஜனாதிபதி மந்திரி அதுதான் இயங்குது. தற்போது கட்டிடம் ஜனாதிபதி செயலமாக செயல்படும். பிரசிடென்ட் செக்ரட்டரி என்று சொல்லி அங்கதான் ஜனாதிபதி செயலமாக செயல்படுத்தப்படுகிறது. சட்ட நிரூபண சபையின் பெயர் பின்வரும் வகையில் பல தடவைகள் மாற்றப்பட்டுள்ளது. அதாவது வந்து சட்ட நிர்வாக சபை, சட்ட நிரூபண சபை என்று ரெண்டா இருந்திருக்கிறது. அதாவது நிர்வகிக்கிற ஒன்று, உருவாக்குறது ஒரு சபையாக இருந்திருக்கிறது. இந்த சட்ட நிரூபண சபை வந்து அதன் பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்ட நிரூபண சபை 1833 இருந்து 1931 தான் இந்த புது பில்டிங் கட்டப்பட்டது. அந்த 1933 இருந்தது ஹோட்டன் பூங்காவில், 1930 வந்தது கோல் ஃபேஸுக்கு. அந்த 1933 31 வரைக்கும் 49 உறுப்பினர்கள் உத்தியோக சார்புடையோர், 12 உத்தியோக பெற்றோர், மொத்தம் 49. அதில் உத்தியோக சார்புடையோர் 12, உத்தியோக பெற்றோர் 37. நான் நினைக்கிறேன் எனக்கு அது சம்பந்தமான தெளிவான அறிவு இல்லை. நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தால் வந்திருக்கிறார்கள் வந்து 37, அரசாங்க சார்பு இல்லாதார்கள் உத்தியோக சார்புடையோர் 12, உத்தியோக சார்பற்றோர் 37 பேர் அங்கே அந்த முதலாவது பாராளுமன்றத்தில் சட்ட நிரூபண சபை 1833 இருந்து 1931 வரைக்கும் அதான் எங்களுடைய முதலாவது ஹோட்டன் பூங்காவில் தான் அது நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு 1931 இருந்து 47 அரசாங்க சபை, சட்ட நிரூபண சபையாக இருந்தது, அரசாங்க சபையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப ஆரம்பத்தில் வந்து 49 பேர் இருந்தவர்கள் 61 உறுப்பினர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் தொகுதிகளின் மூலம் 50, ஆளுநரால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட 8, 3 அரசு அலுவலர்கள். இப்படிதான் நடந்திருக்கு. தேர்தல் எலெக்ஷன் வச்சிருக்கிறார்கள் 31 இருந்து 47 வரைக்கும் அரசாங்க சபைக்கு. அதில் வந்து தேர்தல் வச்சிருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் வாக்குரிமையை இலங்கை மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த நேரம் 50 மொத்த பாராளுமன்ற உறுப்பினர், 61 மொத்தம். அதில் 50 தேர்தல், ஆளுநர் 8 பேர் போடுவார், 3 அரசு அலுவலர்கள் 3 பேர் வரைக்கும். ஆகவே 61, 50, 8, 58, 3, 61. அதுக்கு பிறகு 1947 முதல் நடந்த 1833 இருந்து 1931 வரைக்கும் சட்ட நிரூபண சபை, அரசாங்க சபை வந்து 1931 இருந்து 47 வரைக்கும். அதுக்கு பிறகு ஈரவை பாராளுமன்றம் 1947 இருந்து 1972ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரவை பாராளுமன்றம் ஒன்று நடந்திருக்கிறது. பிரதிநிதிகள் சபை, செனட் சபை, மூதவை என்று சொல்வார்கள். அதில் தான் பிரதிநிதிகள் சபையில் 101 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். தேர்தல் மூலம் 95, சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்காக 6 வாசிக்கிறேன், நான் இதில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்காக சிறப்பாக 6 பேருக்கு எல்லாம் தேர்தல் எடுக்கல, 6 பேர் கொடுத்துருக்கார்கள். அவர் தேர்தலில் 95, தேர்தல் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்காக 6. அதுதான் வெள்ளைக்கார அரசாங்கம் எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்காக தந்த மரியாதையும் மானமும். அதன் பிறகு செனட் சபையில் வந்து 30 உறுப்பினர்கள், அதில் பிரதம அமைச்சரின் ஆலோசனை பேரில் தேசாதிபதியினால் நியமிக்கப்பட்ட 15, பிரதிநிதிகள் சபை வாக்கள் மூலம் 15. அதுக்கு பிறகு செனட் சபை, இப்போ கேபினெட் என்று சொல்ற மாதிரி அப்போது செனட் சபை இருந்திருக்கிறது. மொத்தம் 101 95 எலெக்ஷனில் 6 பேர் சிறுபான்மைக்கு. அதுக்கு பிறகு செனட் சபையில் 30 பேர் இருந்திருக்கணும். அதில் 15 பேர் வந்து தேசாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கணும். அதே நேரம் பிரதிநிதிகள் சபையால் வாக்குகள் மூலம் 15 பேர், அந்த 95ல் 15 பேர் செனட் சபைக்கு வாக்குகள் மூலம் போயிருக்கணும். 1960ஆம் ஆண்டின் பின்னர் பிரதிநிதிகள் சபை 187 உறுப்பினர்கள் வரை மாற்றம் பெற்றது. அதுக்கு பிறகு 1960ஆம் ஆண்டின் பின்னர் தான் அதில் பிரதிநிதிகள் சபை வந்து 95ல் முதல் இருந்தது, அதை 187 உறுப்பினர்கள் வரை மாற்றம் பெற்றது. அதை 187 ஆக்கி இருக்கிறார்கள். தேர்தல் தொகுதியின் மூலம் 181, சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு 6. அப்பதான் சிங்களாக்கள் ஆட்டம் தொடங்கி இருக்கிறது. 60ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம் கொண்ட இந்த நேரம் தேர்தலில்
95 இருந்ததை 151 ஆக்கியிருக்கிறார்கள். தேர்தலில் 95 இருந்ததை 151 ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் சிறுபான்மை மக்களும் பிரதிநிதித்துவம் செய்கிறது ஏற்கனவே பிரதிநிதிகள் சபை 101 அறிக்கைகளையும் மாறுதான், பிரதிநிதிகள் சபை 157 போய்களையும் மாறுதான். 1960ஆம் ஆண்டு அந்த வரலாறுகளை நாங்கள் ஆடலாக எடுத்து படிப்போம். அதன் பிறகு அதில் செனட் சபையில் 30 உறுப்பினர்கள், திருப்பியும் 15 பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் தேசாதிபதியினால் நியமிக்கப்பட்ட 15, அது பிறகு பிரதிநிதிகள் சபையை பிரதிநிதித்துவம் செய்து அரசியல் கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 மாற்றம் செய்யல. ஆகவே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 101 151 போய்களில் சிறுபான்மையை கூட்டியிருக்கணும் ரேஷியாவில், ஆனால் 6 வைத்திருக்கிறார்கள். அந்த 60ஆம் ஆண்டுகளில் தான் சிங்கள தன்னாதிக்கம் கூடின ஒரு ஜனநாயகம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1972 78, இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது 78ஆம் ஆண்டு வரப்பட்ட கான்ஸ்டியூஷன் தானே. 72ஆம் ஆண்டுலேருந்து 78 வரைக்கும் ஈரவை பாராளுமன்றம் என்ற ஒன்று தேசிய அரசு பேரவையாக மாற்றப்பட்டது. அதில் 168 151 இருந்தது. அதுக்கு பிறகு அவர்கள் என்ன இருக்கிறார்கள் என்று சொன்னால் 157 இருந்தது. அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் 161 மாற்றியிருக்கிறார்கள், 168 மாற்றியிருக்கிறார்கள் தேசிய அரசு பேரவையில். அதில் வாக்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு வந்திருந்தது. அதுக்கு பிறகு சிறுபான்மை கதையெல்லாம் இல்லை, நேரடியாக மக்களுடைய வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தான் மறுபடியும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். சிறுபான்மை 1972ஆம் ஆண்டு. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் தந்தை செல்வாவினுடைய பிரகடனம், தமிழீழ பிரகடனம் எல்லாம் வந்த இந்த வரலாறுகள். ஆகவே இந்த வரலாறுகளை தெரிஞ்சிருக்கிறது அரசாங்க பாராளுமன்ற இதிலேயே அந்த வரலாறுகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது மாற்ற முடியாது, வேறு நாடுகள் பார்க்கும் அவை போட்டிருக்கிறார்கள். அது பிறகு பாராளுமன்றம் 1978 முதல் இன்று வரை 225 168 இருந்தது, 225 பேர். தேர்தல் தொகுதியிலிருந்து 196, தேசிய பட்டியல் மூலம் 29. தேர்தல் தொகுதியிலிருந்து 196, தேசிய பட்டியலில் இருந்து 29 பாராளுமன்ற. இப்போ 196 பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் எடுக்கலாம், தேசிய பட்டியல் மூலம் 29 பேர் வருவினம். அப்போ 196 29 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதாவது 224 பேருக்கு எதிராக போராடுறோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸ்ரீ ஜெயவர்தனபுர இப்போ இருக்கிற கோட்டை பாராளுமன்றம் எப்போ வந்தேன்னு கேட்டால், விக்ரமபாகு மன்னனின் பிரத அமைச்சரான நிசங்க அழகேஸ்வரன் அரண்மனை அமைந்திருந்த ஸ்ரீ ஜெயவர்தன கோட்டையில் புதிய பாராளுமன்ற கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து நிசங்கபாகு என்ற அரண்மனை மன்னன் பிரத அமைச்சர் இருந்த அந்த மண்ணில் தான் அந்த புது பாராளுமன்றம் கட்டப்பட்டுள்ளது. அதன் பணிகள் 79 ஆரம்பிக்கப்பட்டு 82 நிறைவு செய்யப்பட்ட 3 வருடங்களுக்கு அந்த பாராளுமன்றம் கட்டி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி கதவுகள், அதாவது வந்து சபா மண்டபத்தில் பிரதேசிக்கும் பிரதான வாய்க்கதவு வெள்ளி கதவு ஆகும். அந்த கதவு வந்து வெள்ளி கதவாக இருக்கும். அது செப்பினாலும் வெள்ளித்தகடுகளாலும் மெருகூட்டப்பட்டுள்ளது. 12க்கு 12 அடி அளவுடைய முப்பரிமாண தோற்றமுடையது. இக்கதவு புராதன கல்வெட்டு பாணியில் பொறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் பீடிகை சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இதில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதுக்குள்ளே இருந்தால் அந்த உங்களுக்கு தெரியும், இது ஸ்டார்ட் பண்ணிக்கல அந்த கதவை திறந்து கொண்டு செங்கோலோட உள்ளுக்குள்ளே செங்கோலை மேலே கொண்டு வருவார்கள். அதன் ஓரங்களில் புராதன கீழ்த்தேய கலைகளை சித்தரிக்கும் கவர்ச்சியான தாமரை வடிவங்களும் அலங்கார மலர் வேலைப்பாடுகளும் காணப்படுவதோடு அது கலாஸ்ரீ விமல் விக்ரம சுரேந்திரவின் படைப்படம். கலாஸ்ரீ ப்ரொஃபஸர் விமல் விக்ரம சுரேந்திரன் என்றவர் அதை படைத்திருக்கிறார், அந்த வெள்ளி கதவு. அதுக்கடுத்த பாப்பம் இந்த சபா மண்டபம் சதுர வடிவமானது. அது முழு கட்டிடத்தினது மைய பகுதியில் 2 மாடிகளின் உயரத்தை உள்ளடக்கியுள்ளது. அந்த சபா மண்டபம் உண்மையாகவே 2 மாடியின் உயரம் இருக்கிறது. மன்னர்களதும் விகாரைகள் மற்றும் கோரலைகளின் 18 கொடிகைகள் மற்றும் பதாகைகள் அலங்காரமான கரையற்ற கம்பங்களில் காட்சியளிச்சுக்கு சபா மண்டபத்துக்கு கம்பித்தள்ளி உள்ளுக்குள்ள மன்னர்களுடையதும் அதான் அதிலேயே அவர் எழுதியிருக்கிறார்கள். விகாரைகள் மற்றும் கோரலைகளின் 18 கொடிகள். ஆனால் அதில் தமிழுடையது எதுவும் இருக்குமான்றது எனக்கு சந்தோகம். வடக்கு மாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற அல்லது வெந்நீர் ஆட்சியத்தினுடைய இந்த கொடியாவது அதில் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு சந்தோகம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சபா மண்டப தென்கோடியின் நடுப்பகுதியில் சபாநாயகர் ஆசனம் வைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஆசனத்துக்கு உடனடுத்து கீழாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் மேசை வைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த மேசைக்கு கீழாக பாராளுமன்றத்தின் அதிகார சின்னமான செங்கோல் வைக்கப்படும் தாங்கிகள் உள்ளன. அதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. சபா மண்டபத்தின் இருபுறமும் உறுப்பினர்கள் பிரவேசிக்கின்ற அகலமான முகப்பு கூடங்கள் அமைந்துள்ளன. அதுக்கப்புறம் அந்த கேலரி என்று சொல்வார்கள். கேலரியிலிருந்து நீங்கள் மேலே இருந்து கீழே பார்க்கலாம். முக்கியமான விடயம் என்னென்னால் கேலரிக்கு போயில ஃபோன் கொண்டு போயிடாது. யாருமே ஃபோன் கொண்டு போகக்கூடாது. தெரியாமல் கொண்டு போனாலும் அது சட்டப்படி குற்றம்.
சபா மண்டபத்தில் கன்சார்ட் அலுவலர்கள், பாராளுமன்ற அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் முறைப்பயற்பாடு விசேட கட்டிட கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அங்கே கன்சார்ட்டுக்கு, செக்ரட்டரி ஜெனரலுக்கு, அதில் முக்கியமாக முதலாவது ஃப்ளோர் வந்து அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேண்டீனும் இருக்கிறது. ரெண்டாவது செக்ஷனில் ஏறித்தான் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினுடையும் மற்றது சபாநாயகருடைய ஃப்ளோர் இருக்கிறது. மூன்றாவது செக்ஷனில் தான் இந்த ஐடி சென்டர் மற்றது அந்த கன்சார்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கிறது. நாலாவது ஃப்ளோருக்கு நீங்கள் போய்த்தான் கேலரிக்கு போகலாம். சரிதானே? சரி. உறுப்பினர்கள் இருக்கைகள் சபா மண்டபத்தில் உறுப்பினர்களுக்காக 232 இருக்கைகள் உள்ளன. 225 தானே பாராளுமன்றத்தில் இருக்கணும். ஆனால் 232 இருக்கைகள் உள்ளன. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் விகிதாசார ஒழுங்கின்படி அனைத்து கட்சிகள் குழுக்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்படும். அந்த கட்சிகள் குழுக்களுக்கு வந்து ஆசனங்கள் ஒதுக்குறது அந்த எங்களுடைய விகிதாசாரத்தின் அடிப்படையில். அரசாங்க கட்சிகளின் ஆசனங்கள் அக்கிராசனத்தின் வலப்புறமாகும், அதாவது சபாநாயகர் இருக்கிறது வலப்பக்கமாக அரசாங்கமும், எதிர்கட்சி குழுக்களின் ஆசனங்கள் அக்கிராசனம் இடப்புறமாக அமைந்துள்ளன. ஆகவே இந்த சபாநாயகருக்கு அவற்றை விலக்கை பக்கம் இருக்கிற முழுக்க அரசாங்கம், இடக்கை பக்கம் இருக்கிறது எதிர்கட்சி. அது கூட தெரியாம தான் பாராளுமன்றத்தில் போய் மாறி இருந்திருக்காரு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா. அரசியலமைப்பின் பிரகாரம் என்றால் இதை யாரும் அவங்களுக்கு படிப்பிக்கல. இதுவரை காலம் இருந்த அரசியல்வாதி ஒரு வீடியோவை இப்படி ஒரு ப்ரொமினெண்டாக போட்டு அந்த வீடியோவை நான் பார்த்துருந்தேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் பாராளுமன்றத்தினுடைய வலப்பக்கம் இருக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது அரச கட்சி, இந்த பக்கம் இருக்கிறது எதிர்கட்சின்னு தெரிஞ்சிருக்கு. அல்லது இதை வர்றதுக்கு முதலாவது எங்கள்கிட்ட கையில் வந்திருக்கணும். நன்றி. அரசியலமைப்பு பிரகாரம் பாராளுமன்றம் 220 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. அவர்கள் 196 உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாகவும், அடுத்தது மிச்சம் வந்து சுயேட்சை குழுவின் விகிதாசாரத்தின் அடிப்படையில், அதாவது நீங்கள் எடுக்கிற வாக்குகளின் அடிப்படையில் விகிதாசார பட்டியலில் 29 பேரும். அது உங்களுக்கு நன்றாகவே சரி. அடுத்தது சபையின் தடை எல்லை என்று ஒன்று இருக்குது, அதை விளங்கிக் கொள்ளுங்க. சபையின் தடை எல்லை என்றா என்னென்றா, பிரதான நுழைவாயிலிருந்து சபா மண்டபத்தை அடைவதற்கான படிகளுக்கு சற்று மேலாக சபா மண்டபத்தின் நடுவே செங்கம்பளம் விரிக்கப்பட்ட திரைக்கு குறுக்காக நீண்டக செவ்வக வடிவிலான நிக்கல் பட்டி ஒன்று எடுக்கிறது. அது என்னென்றால் அந்த சபாநாயகருடைய அந்த இது இருக்குதானே, இது அவர் இருக்கிற இடம், அதுக்கு அடுத்தது கீழே செக்ரட்டரி ஜெனரல் இருப்பினும் அதுக்கு அடுத்தது கோல் வைக்கப்பட்டோம். அதுக்கு கீழே ஒரு நிக்கல்ல ஒரு பார் ஒன்றை வச்சிருப்பாங்க, பட்டி மாதிரி வச்சிருப்பாங்க நிலத்தில். அந்த சபாநாயக கிணத்துல ஒரு பட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் இடையில ஒரு பாலம் வச்ச மாதிரி ஒரு பட்டி மாதிரி நிலத்தில் இருக்கு. அது மாதிரி அந்த கதவு துறக்கிற இடத்துல இந்த பக்கத்தில் அந்த ஹோல் மெட்ட பக்கத்துலையும் அப்படி ஒரு பட்டி ஒன்று இருக்கு. அது சபையின் தடை எல்லையை குறிக்கிறது. அந்த பட்டியின் முகப்பில் வீரம், நிலைவேறு, சுபீட்சம் என்பவற்றை காட்டும் நுட்பமான கீழத்தைய பாரம்பரிய வடிவமை கொண்ட சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் தவிர வேறு என்னவருக்கும் இத்தடைக்கு எல்லைக்கு அப்பால் செல்ல முடியாது. அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத யாருமே அந்த தடைக்கு அங்கால போயிடாது. சபா மண்டபத்தினுள் சபாநாயகர், அதாவது உள்ளுக்குள்ள ஏறி வரைகல அந்த தடையை தாண்டி யாராலையுமே போக இயலாது. சபா மண்டபத்தில் சபாநாயகர் வருகை தரும்போது செங்கோனை தாங்கி செல்லும் படைக்கல சேவைதரும் பிரதிபடுத்திக்கிற சேவரும் அமர்வதற்கு தடைக்கு எல்லைக்கு ஆசைக்கு அமைக்கப்படும். அதாவது போனா பிடிக்கிறதுக்கு அதுல ஆசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த பார்ப்போம் கேலரி. 4வது ஃப்ளோரில் கேலரி இருக்கிறது. கேலரியை பற்றி சொல்லுகிறேன். பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர் கேலரிகள் சபா மண்டபத்தின் மேற்பகுதியில் அமைந்துள்ளன. சபாநாயகரின் அக்கிராசனத்தின் உடனடி எதிர்ப்பக்கமாக அமைந்திருப்பது சிறப்பு விருந்தினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 96 ஆசனங்களை கொண்ட சபாநாயகர் கேலரியாகும். இவ்வனைத்து கேலரிகளிலும் 600 பேர் அமரக்கூடியமாறு ஆசனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் என்னென்றால் அந்த சபாநாயகரை நேர நோக்கி மேல் பக்கத்தில் இருக்கிறதுல ஸ்பெஷல் வேற கலரில் சீட் அடிச்சிருப்பார்கள். அங்கே விசேடமாக அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் மாத்திரம், வேற வேற நாட்டினுடைய தலைவர்கள், வேற வேற பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அல்லது யாராவது தூதுவர்கள் வந்தால் விசேடமாக அமர்றதுக்கு தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அதில் நாங்கள் போய் இருக்க முடியாது, அது நேரடியாக அமரப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது செங்கோல் சம்பந்தமாகவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த செங்கோல் என்றா என்ன, அது சம்பந்தமாக சொல்லுகிறேன் பாருங்கள். பிரித்தானிய மக்களவையானது பாராளுமன்றத்தின் அதிகார சின்னமாக விளங்கும் செங்கோலை 1948ஆம் ஆண்டு இலங்கை பிரதிநிதி சபைக்கு அன்பளிப்பாக வழங்கியது. அதாவது பிரித்தானிய பாராளுமன்ற மக்கள் சபை தான் இந்த செங்கோலை இலங்கைக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்திருந்தது. இச்செங்கோல் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்டு வெள்ளி 18 கரட் தங்கம் மற்றும் நீலமாணிக்க கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் 1949 அதன் பெருமை 2500 ஸ்டேலிங் பவுனாக மதிப்பிடப்பட்டிருந்தது. 1949ஆம் ஆண்டு 2500 ஸ்டேலிங் பவுனாக மதிக்கப்பட்டிருந்தது. இப்போ கோடிக்கணக்காக வரும். அந்த செங்கோலா தான் தொடர்புறையில் ஒருத்தர் 18 கரட் தங்கம் கருங்காலி மரத்தால் செய்த மிகவும் பாரமான ஒரு பொருள். பாராளுமன்றத்தினோட சபாநாயகரிடம் அதிகார சின்னமாக விளங்கி வருவதால் செங்கோல் இன்றி பாராளுமன்ற அமர்வு இடம் முடியாது. ஆகவே அதை யாராவது எடுத்துக்கொண்டு ஓடினா, போன முறை அந்த மிளகாய் தண்ணி அடிக்கிற நேரங்களில் அதை எடுத்துக்கொண்டு ஓடிட்டார். அதனால் அதை எடுத்து திருப்பி கொண்டு வரும் வரைக்கும் யாராலையுமே என்ன செய்யலாது, செங்கோல் இல்லாமல்
நடத்த முடியாது. படைக்கல சேவதர் பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் போது செங்கலை மேல் தாங்கிலும் குளிர்லை விவாதிக்கும் போது கீழ் தாங்கிலும் வைப்பார். அதில் டண்ட் இருக்குது. டண்டு மேலே கீழே இப்படி வைக்கலாம். மேலே தூக்கி வச்சால் சாதாரணமான விடயங்கள் நடைபெறுகிற அர்த்தம். கீழே தூக்கி வைக்கப்பட்டிருந்தால் குழுநிலை விவாதங்கள். குழுநிலை விவாதங்கள்னா தெரியும் உங்களுக்கு, கொமிட்டி லெவல் டிஸ்கஷன் என்று சொல்வார்கள். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு பட்ஜெட் போடுகிறார்கள் என்றால் அதில் ஒவ்வொரு குழுநிலை விவாதம் நடக்கும் 21 நாளுக்கு. அந்த இது தொடர்பாக அங்கே இருக்கும். அதோட சபாநாயகர் அது வந்து கீழே இருக்கும். மேலே இருக்கிறனால சாதாரணமான சபை அமர்வுகள் நடக்கல மேலே இருக்கும். அதாவது வந்து இப்படி உயரத்தில் இவ்வளோ சொட்டு உயரம் இடத்துல வச்சிருப்பாரு அல்லது இடத்துல வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அதில் பார்க்க தெரியும், உங்களுக்கு கண்களால் பார்க்க தெரியும். நான் ஒரு முறை ஒவ்வொரு பாடசாலையாக நான் கூட்டிக் கொண்டே அனுமதி எடுத்து காட்டுகிறேன். சரி, சபாநாயகரின் ஆசனம் தற்போது பயன்படுத்தப்படும் சபாநாயகரின் ஆசனம் 1978 அரசியலமைப்பு நிறைவேற்றத்தின் பின்னர் அமைக்கப்பட்டதாகும். 78க்கு பிறகுதான் அந்த இப்போ இருக்கிற அந்த சபாநாயகர் கதிரை வந்து அமைக்கப்பட்டது. 1978 முதல் இதுவரை 10 சபாநாயகர்களுக்கு அவர்களின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பங்களிப்பு செய்து மதிப்பிக்க ஒரு ஆசனமாக பாராளுமன்ற, அதாவது வந்து 10 சபாநாயகர்களை அந்த பாராளுமன்ற சபாநாயக செங்கோல் சபாநாயக கதிரைகள் கண்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இலங்கை பாராளுமன்றம் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இது தவிர அந்த பாராளுமன்ற சம்பந்தமான சில விடயங்களை நான் சொல்லுகிறேன். இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த பாராளுமன்றத்தை வந்து சுற்றி வர கடல் நீராலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரும் அங்கே வர முடியாது. முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம், அங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கு வந்து இப்போது நான் நினைக்கிறேன் 2500 ரூபா ஒரு நேரம். ஆனால் அந்த நேரங்களில் அங்கே உணவு வழங்கும் போது நான் நினைக்கிறேன் 1 ரூபா பே பண்ணினா சரி. அந்த பழைய ட்ரெடிஷன்லேயே அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது NBP அரசாங்கம் வந்து அது 2500 ரூபாயாக மாற்றி இருக்குது. இப்படி இந்த மாதிரியான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்வதற்கு விருப்பம். ஏனென்றால் இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும், அதை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேணும். இதன் மூலம் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இப்போ பாராளுமன்றம் என்றா என்ன, எத்தனை சபை இருக்கிறது, எந்தெந்த விடயம் எல்லாம் நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். ஆகவே இது ஒரு டாக்குமெண்டாக இருக்கும். என்றாவது ஒரு நாள் யாராவது புதுசாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் பாராளுமன்றம் தொடர்பான என்னுடைய அந்த யூடியூப் செக்ஷனில் போய் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகலாம். அட்லீஸ்ட் இப்படியான ஒரு வேலையாவது எங்களுடைய பாராளுமன்றம் முன்னுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு செஞ்சிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது. ரைட், அந்த பாராளுமன்ற கதிரை வந்து 1978 இருக்கிறது. அங்கே படைக்கல சேவிதர்களுக்கு 2 இது இருக்கிறது. தடைப்பட்டி இருக்கிறது. தடைப்பட்டியை தாண்டி யாருமே போயிடாது. அந்த எதிராக இருக்கிற கேலரி ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காண்டி மொத்தம் 232 கதிரை இருக்கு. அதில் 225 தான் இப்போதைக்கு பாவிக்கப்படுது. இப்படியான விடயங்களை எங்களுடைய முன்னாள் பாராளுமன்றங்கள் உறுப்பினர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். இது ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ. நீங்கள் யாரையாவது தேடிக்கொண்டிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் தான் ராமநாதன் அர்ச்சுனா. நன்றி, வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன்.